7th ஸ்டாண்டர்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இந்த பகுதியில் 7ஆம் கிளாஸில் கொடுத்துருக்க மொத்த அந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லையும் பார்க்கலாம். மீடியா ஊடகம், லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல், ஃபோனாலஜி ஒலியியல், ஜேர்னலிசம் இதழியல், டயலாக் உரையாடல், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், புபர்ட்டி பொம்மலாட்டம், மேகசின் பருவ இதழ், ஐலாண்ட் தீவு, நேச்சுரல் ரிசர்வ்ஸ் இயற்கை வளம், வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர், பேரபிள் உவமை, ஜங்கிள் காடு, ஃபாரஸ்ட்ரி வனவியல், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம், பேலட் கதைப்பாடல், கரேஜ் துணிவு, சாக்ரிஃபைஸ் தியாகம், பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை, எலக்யூஷன் பேச்சாற்றல், யூனிட்டி ஒற்றுமை, ஸ்லோகன் முழக்கம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம், ஓசன் பெருங்கடல், மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம், மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம், சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல், ஹார்பர் துறைமுகம், ஸ்டார்ம் புயல், செயிலர் மாலுமி, ஆங்கர் நங்கூரம், ஷிப்யார்ட் கப்பல் தளம், சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை, சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர், டிகிரி பட்டம், லிட்ரஸி கல்வியறிவு, மோரல் நீதி, யூனிஃபார்ம் சீருடை, கைடன்ஸ் வழிகாட்டுதல், டிசிப்ளின் ஒழுக்கம், கிரியேட்டர் படைப்பாளர், ஸ்கல்ப்சர் சிற்பம், ஆர்டிஸ்ட் கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு, மேன்ஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி, அஸ்தட்டிக்ஸ் அழகியல், பிரஷ் தூரிகை, கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம், சிவிலைசேஷன் நாகரிகம், ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல், ஹார்வெஸ்ட் அறுவடை, இரிகேஷன் நீர்ப்பாசனம், ஃபாரினர் அயல் நாட்டினர், அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, பொயட் கவிஞர், பேடி நற்பயிர், கல்டிவேஷன் பயிரிடுதல், அக்ரானமி உளவியல், அப்ஜெக்டிவ் குறிக்கோள், வெல்த் செல்வம், ஆம்பிஷன் லட்சியம், கம்யூனிசம் பொதுவுடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை, நெய்பர் அயலவர், பாவர்ட்டி வறுமை, ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி, காட்டசி நற்பண்பு, ரிலிஜியன் சமயம், சிம்பிளிசிட்டி எளிமை, சேரிட்டி ஈகை, டிக்னிட்டி கண்ணியம், டாக்டரைன் கொள்கை, ஃபிலாசபி தத்துவம், இன்டெகிரிட்டி நேர்மை, சின்சியாரிட்டி வாய்மை, ப்ரீச்சிங் உபதேசம், அஸ்ட்ரானமி வானியல். இதெல்லாம் 7th ஸ்டாண்டர்டில் உள்ள ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். படிச்சுக்கோங்க. ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு இதை கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.